7 மணி நைட்டு மேலே முடி வெட்டக்கூடாதா, நகை வெட்டக்கூடாதா? சத்தியமாக இதெல்லாம் கூடவே கூடாது. இது மூலிமா என்ன நடக்குன்னா, நம்ம கையில் அறவே பணம் தங்காது, மகாலட்சுமி வீட்டில் தங்க மாட்டாங்க. ஓகேயா? அந்த வீடியோ தான் அது. நான் சத்யஸ்ரீன், வணக்கம், நமச்சிவாய. ஓகே, 7 மணி நைட் மேலே என்ன செய்யக்கூடாது அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. ஒன்றாவது, நம்ம யாருக்கும் நைட்டு காசு கொடுக்கக்கூடாது. 7 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே யாருக்கும் கையில் காசு கொடுக்காதீங்க. அப்படி அர்ஜென்ட்டாக ஆளுங்களுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும்னா அவங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் பேங்கிங்கில் பார்த்துங்க. இந்த பொருளும் கையில் இருந்து கொடுக்கக்கூடாது 7 மணிக்கு மேலே. அடுத்தது, 7 மணிக்கு மேலே உப்பு சீனிலாம் கொடுக்கவே கூடாது. மகாலட்சுமி நம்ம வந்து வீட்டிலேருந்து நம்ம வரட்டி விடுறோம் அடுத்தவங்களுக்கு. அதாவது நம்மளோட மகாலட்சுமியை நம்ம கையில இருந்து நம்ம மற்றவங்களுக்கு தானம் கொடுக்குறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளோட மகாலட்சுமி வந்து அவங்க வீட்டில் போய் உட்காந்துரும். நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, 7 மணிக்கு மேல இந்த மாதிரி பணம் கொடுங்க, உப்பு கொடுங்க, சீனி கொடுங்கன்னு மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க. மற்றவங்க ஏன் இதை எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த அட்வான்டேஜை மற்றவங்க கிட்ட இருந்து எதுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா, இவங்க கிட்ட அதிர்ஷ்டம் கொட்டி கிடக்கு. ஸோ இவங்க கிட்ட போயிட்டு 7 மணிக்கு மேலே இதெல்லாம் கேட்டாக்கா நம்மளுக்கு அவங்களோட அதிர்ஷ்டம் வரும், வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பார்த்து கவனமா இருங்க. ஓகே, அதோட ரொம்ப முக்கியம், 7 மணிக்கு மேலே வந்து நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது, முடி சீவுறதுலாம் ரொம்ப தவிர்த்துருங்க முடிஞ்சா. ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ நம்மளுக்கு கெட்டது. அப்படி நீங்கள் வெளியே வெட்டிங்க்கு போறீங்க, வெளியே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா தாராளமாக முடி சீவலாம், ஆனால் வெட்டாதீங்க நைட்டு. இந்த முடி வெட்டுறது, நகை வெட்டுறது நைட்டு தவிர்த்துருங்க. ஓகே, அவ்வளோ பிரச்சனைகள் வரும். 7 மணிக்கு மேலே வந்து வீட்டை மாப் பண்ணுறது, வீட்டை கூட்டி பெருக்கிறதுலாம் தயவு செய்து செய்யாதீங்க. அதெல்லாம் நீங்கள் காலையில் செய்கிறது. இந்த மாதிரி காலையில் ப்ரேயர்ஸ் பண்ணுற முன்னாடி வீட்டை ஃபுல்லாக கூட்டி பெருக்கி தான் ப்ரேயர்ஸ் பண்ணணும். ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு காலையில் வீட்டை கூட்டுனீங்கன்னா எதுவும் தங்காது, எல்லாம் வலிச்சுட்டு போயிடும், மறந்துடாதீங்க. 7 மணி நைட்டு மேலே வந்து வீட்டில் லாம்பெல்லாம் டீம் பண்ணி வைங்க. டீம்னா லைட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் டார்க்காக வைங்கன்னு சொல்கிறேன். எல்லா லைட்டும் திறக்கணும்னு நெசசரி இல்லை. காலையில் தான் வீடு வெளிச்சமாக இருக்கணும். காலையில் வீடு வெளிச்சமாக இருந்தால் தான் அதிர்ஷ்டம் பெருகும், மகாலட்சுமி பெருகும், அந்த வீட்டில் வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நைட்டாக ஆச்சுன்னா 7 மணிக்கு மேலே லைட்டெல்லாம் டீம் பண்ணுங்க. அப்போனா ரொம்ப திறாங்க இல்லாமல் லைட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்காக லைட்டே இல்லாமல் இருக்காதீங்க, கரெக்டாக வராது. 7 மணிக்கு மேலே வந்து தயவு செய்து வீட்டில் இந்த வாஷிங் மிஷினில் இந்த துணி துவைக்கிறேன், இந்த துணி அலசி போகிறதெல்லாம் 7 மணிக்கு மேலே செய்யவே செய்யாதுங்க. நைட்டு அவ்வளோ உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், கெட்ட சக்திகள் வந்து நேராக உங்களை அட்டாக் பண்ணும். நைட்டு நிம்மதியாக தூங்க முடியாது, ரொம்ப கெட்ட கனவு வரும். ஓகே, அதோடு ரொம்ப முக்கியம், யார் ஒன்றும் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்று வாங்கி பாய்க்கலையே வாங்கி பாய்ங்க. இது மூலியமாக உங்களுக்கு 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த கிறிஸ்டல் வாட்டர் வந்து உங்களுக்கு என்னோட டிக்டாக் ஷாப்லேயே கிடைக்கும். என்னோட பேஜில் பார்த்தீங்கன்னா என்னோட ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் வந்து நீங்கள் டைரெக்டாகவே டிக்டாக்லேயே இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் நீங்கள் தாராளமாக வாங்கிடலாம். ஏன்னா இந்த ஆல்மோஸ்ட் ஆஃப்லைனில் 2 வருஷமாக நாங்கள் வித்துட்டோம். 10,000 பேர் மேலே விற்றுருக்கோம். 1060 டெஸ்டிமோனில் தாண்டிடுச்சு இப்போ வரைக்கும் HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டரில். இதில் 18 பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்னென்ன கிடைக்கும் சிம்பிளாக சொல்கிறேன். பிளாக் மேஜிக் உங்களை சுற்றி இருந்தால் விலகிடும். நல்லது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நல்லதுன்னா என்ன, அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். இது சத்தியமா. இந்த வேலை வாய்ப்புகள் பெருகும், வேலை இடத்துல ப்ரொமோஷன் வர்றது, சம்பளம் ஏற்றங்கள். அப்புறம் இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்களா, வியாபார இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கா, உங்களுக்கு வியாபாரம் ஒழுங்காக வர மாட்டேது, ஆளுங்க இந்த மாதிரி சூனியம் வச்சிருக்காங்களா, அது வச்சிருக்காங்களா, மின்னுக்கு எலுமிச்சக்காய் தொங்க வருது, இந்த வெளியே இந்த மாதிரி ஸ்பேல் பண்ணி வீசுறது, அதெல்லாம் வந்து உங்கள் கடையை விட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிறிஸ்டல் வாட்டரை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி உங்கள் உடம்புலேயே பாடி ஸ்ப்ரேயாகவும் அடிக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீடு, உங்கள் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே அடிக்கலாம். இதுக்கு இந்த பந்தாங்கள் ஆறாங்க எதுவுமே இல்லை. எனி டைம் எப்போ வேணாலும் பாய்க்கலாம். ஓகேயா, ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த கிறிஸ்டல் வாட்டர் பாய்ச்சிங்கன்னா தயவு செய்து எனக்கு உங்களோட டெஸ்டிமோனியல் கொடுங்க. நான் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லா கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸும். ஏன்னா டெஸ்டிமோனியல் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது இந்த குபேரா மணி மேக்னெட் ஜார் நான் இந்த மாதம் லான்ச் பண்ணுறேன், செப்டம்பர். இந்த குபேரா மணி மேக்னெட் ஜார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள பெஸ்ட் பண கிறிஸ்டலை வச்சு இது உருவாக்குனேன். குபேரா மணி மேக்னெட் ஜார் இது எங்கள் சொந்த பிராண்டில் வெளியாகிருக்கு, குபேரா மணி மேக்னெட் ஜார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஹெர்ப்ஸை வச்சு மந்திரம் படித்து அதில் எழுதி இந்த பண கிறிஸ்டலை நம்ம உருவாக்கியிருக்கோம். இது வந்து ஆளுங்க ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் நான் பர்சனலி வந்து பார்சல் அனுப்ப முடியும். ஏன்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். உலகத்தில் உள்ள த பெஸ்ட் மணி கிறிஸ்டல்ஸ் இருக்குது, பணம் சம்பந்தப்பட்ட கிறிஸ்டல். அதோட முக்கியமான இந்த குபேரோட மூல மந்திரம் இருக்கு, இங்க இருக்கு. இது டெய்லி 3 வாட்டி படிக்கணும். இந்த குபேரா மணி மேக்னெட் ஜார் நீங்க 3 இடத்துல மட்டும்தான் வைக்க முடியும். சாமி அறையில, உங்க வியாபாரம் செய்யற அறையில. இப்ப நீங்க வியாபாரம் செய்யற இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்களா, இது வந்து நீங்க லெஃப்ட் சைட்ல வைக்கணும். நீங்க உட்காரும் போது ஃபேஸிங் வந்து லெஃப்ட் சைட்ல வச்சிடணும் இந்த ஜாரை, அவ்வளவுதான். இது பார்க்க அழகா டெக்கரேஷன் ஜார் மாதிரி இருக்கும், ஆனா இது வந்து குபேரா மணி மேக்னெட் ஜார். அடுத்தது எங்க வைக்கலாம்னா, உங்களோட வீட்டு
மணி கார்னரில் வைக்கலாம். இப்போ வீட்டுக்குள்ளே பூந்தோன்னே பீச்சை கை சைடு தான் நார்மலாக வந்து வெல்த் கார்னர்னு சொல்லுவோம். அங்கே இந்த ஜாரை வச்சுருங்க. இது 3 இடத்துல மட்டும்தான் வைக்க முடியும். இதுக்குள்ளே வந்து நான் நார்மலாக வந்து 5 வழி நோட்டு, 50 வழி நோட்டு, 100 வழி நோட்டு உள்ளே நான் வந்து மந்திரம் படித்து வச்சிருவேன். ஸோ இந்த குபேர ஜாருக்குள்ளே கிறிஸ்டல்ஸ் மட்டும் இல்லை, 5 வள்ளி, 50 வள்ளி, 100 வள்ளி ஒரிஜினல் நோட்டே உள்ளுக்கு இருக்கும். அதோட வந்து முக்கியமான ஹர்ப்ஸ் வந்து மந்திரம் படித்து எல்லாமே வந்துடும் செட்டாகவே. ஓகேயா? ஏன்னா எல்லாராலையும் இந்த கிறிஸ்டல் கேஃப் பெருசாக வாங்க முடியாது. இப்போ கிறிஸ்டல் கேஃப்னு பார்த்தீங்கன்னா இதான் கிறிஸ்டல் கேஃப். இதெல்லாம் ஆளுங்க புக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க என்கிட்ட. இதெல்லாம் கேஃப் 15 கேஜி, 13 கேஜி, மற்றதெல்லாம் சின்ன சின்ன கேஜி என்கிட்ட எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கிறிஸ்டல் கேஃப். ஸோ எல்லாராலையும் கிறிஸ்டல் கேஃப் எஃபர்ட் பண்ண முடியாதனால தான் நான் குபேரா மணி மேக்னெட் ஜாரை நான் உருவாக்கி நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் இந்த மாஸ்டர் 9ஆம் மாஸ்டர். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் இந்த கிறிஸ்டல் வாட்டரை பற்றி, இல்லை குபேரா மணி மேக்னெட் ஜாரை பற்றி, இல்லாட்டி அந்த மண்டி பாங்ஸ் வே என்னோட ஆஃபீஸில் நான் செய்கிறேன். மாதத்தில் வந்து நான் 10 நாள் மேலே தான் செய்வேன். ஏன்னா மற்ற நாளாக நான் எக்ஸ்போர்ட் வச்சிருக்கேன். இந்த எக்ஸ் நான் போட்டது பார்த்தீங்கன்னா இந்த நாளாக நான் செய்ய மாட்டேன். என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக தான் என்னோட இருக்குது இந்த மாதத்தோட. எக்ஸ்போர்ட்டனால நான் அதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த நல்ல காரியமும் நான் எக்ஸ்போர்ட்டனால செய்ய மாட்டேன். ஏன்னா அந்த டேஸில் வந்து ரொம்ப 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 நெகட்டிவிட்டியான டேஸ். ஸோ இந்த மண்டி பாங்ஸ் வே பண்ணுறேன். நான் 4 நேரம் டைமை பார்த்து தான் செய்வேன். ஒரு நாளுக்கு நான் 2 பேர் தான் செய்வேன். நான் செய்ய மாட்டேன். சோஃபா ஹோல் மலேசியா ஜேபி சிங்கப்பூர்லேருந்து ஆள் பார்த்துட்டு போவோம். ஆனால் நான் அந்த டேட்ஸ் கொடுப்பேன். அந்த டேட்ஸ் உங்களால் வர முடியும் நான் தவிர அப்போ தான் நீங்கள் வந்து பார்க்கணும். மற்றபடி இந்த டேட்ஸ் சொன்னாலும் செய்ய முடியாது. ஓகேயா? ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் சேர்த்துருங்க. யாராருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, இந்த மாதிரி சூனிய பிரச்சனை, பிளாக் மேஜிக்கு, உங்களுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது, இது இப்படி நம்ம மேலே வர்றது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மன வருத்தங்கள், மிஸ்கம்யூனிகேஷன், இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு அந்த ஜாதக சரியில்லை, நியூமலாஜி சரியில்லை, நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு அந்த கன்சல்டேஷன் நான் பண்ணுவேன். ஓகே, என்னோட நம்பர் எடுத்துங்க. கோசம் 16-291-2273, கோசம் 16-291-2273. நான் சத்யசீலன். வணக்கம், நமச்சிவாய. இந்த வீடியோ எல்லோருக்கும் சேர்த்துருங்க. நன்றி, வணக்கம்.